Like it,
अग्निर्नपादकुत्तिकाः नक्षत्रं देवमिन्द्रियो मासां विलक्षणो अभिरातयोदा यस्य भान्तिरस्मयो यत्केतवः यस्य देवाविश्वाभुवनानि सर्वाः सकुत्तिकाभिरभिसंवदानः अग्निर्नो देवस्य विदे ददातु
முத்தாமரையே போற்றும் கொள்கைகளால் சிவன்மே துன்பம் குணத்தில் பிறந்து சேவரங்களை கொள்ளாமல் போகாது காமங்கள் மாற்றியாமல் பிரபாவாய் சித்தன் தேகாலே மற்றொன்றை சேவித்து முத்தாமரையே போற்றும் கொள்கைகளாய் சித்தன்மே துன்பம் குணத்தில் பிறந்தினி சேவரங்களை கொள்ளாமல் போகாது பெருமான் கோவிந்தாற்று தெரிவிக்கும் நோடுக்கும் வேயாமுனைக்கே நாமாட்டே மந்தனை காவல் மாதமாய் பேதவரை எங்கள் திருமணத்தில் கேள்வியாக பிரகண்டவார்த்தை சிறுமை பெற்றவர பிரதரியில் பற்ற விரான் கோவிலை இப்போதும் கற்பாவே போரிப்பார் பெற்றவால் மலைத்தோடு திருமணத்தில் நிர்வகிரமானார் இங்கும் திருவள்ளுவர் வெற்றி பிறப்பா வாழ்க்கை எங்கள் திருமணத்தில் கேள்வியாக பிரகண்டவார்த்தை சிறுமை பெற்றவர உடனடிக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தே பன்னிரண்டாவது பட்ட மகாதிபதியாக சிறப்பாக ஆன்மீக பணியை மேற்கொண்டு வருகிறார். ஒரு இன்று வரம் மகாலட்சுமி 10 இதற்காக அனைத்து சிறப்பு விழாவிற்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். அவர் தற்போது தன்னுடைய ஆன்மீக சொற்பொழிவாக சில வார்த்தை விட்டு ஜெய் ஸ்ரீமன் நாராயண், ஜெய் ஸ்ரீமன் நாராயண், ஜெய் ஸ்ரீமன் நாராயண். பாத்திரம் விபக்தியாதி குணார்ணவம் தேவேந்திர பிரமணம் வந்தே அமஜா மாதரம் மணிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதேஹா மனமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நிச்சிதமுச்சித பதாம்பத விஷ்ணு வியாமோகதத்தைராஜமேனே अस्मद्गुरोर् भगवतोस्तु दैहिक सिंधु रामानुजच्च शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतनयश्चनया विभूति सर्वं विदेव नेमेन वदन्वियानाम् आद्यस्य न कुलपतेर् बहुलाभिरामं श्रीमद्ददङ्गिरोलं नमामि मूर्तनां भूतं सहस्रमगदा विभट्टनादा श्री भक्तिसार कुलशेखर योगिपारां भक्ताङ्ग्रेण परहानिधीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्कुजमणिं प्रदोऽस्मि नित्यं श्रीमते रामानुजाय नमः श्रीमत्परपरिवने नमः. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி மிகவும் உன்னதமான புண்ணியமான நாள். இந்த நன்னாளிலே இந்த வரமகாலட்சுமி இந்த பட்டு நிறுவனத்தை திறந்து வைப்பதற்காக அடியேனை மங்களாசாசனம் ஆசீர்வாதம் செய்வதாக இங்கு என்னை அழைத்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன். எல்லோரும் நல்ல வரவேற்பு கொடுத்ததற்கு எனது மனமார்ந்த ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உன்னதமான காலம். சுக்லபட்சத்திலே சந்திரன் நிறைந்த மார்கழி மாதத்திலே ஆண்டாள் உடைய திருப்பாவை நோன்பு நோக்கும் இந்த நேரத்தில் இந்த வரமகாலட்சுமி நீலாதேவியாகவே இங்கு வந்து அனுக்கிரகிக்க முடியுமா
பிரார்த்திக்கிறேன். சர்வேஸ்வரான சிவன் நாராயணன் எடுத்த அவதாரங்கள் பல. அந்த அவதாரங்கள்ல ஆழ்வார்கள் எல்லாம் 12. அதுல ஆண்டாள் பெரிய பெண் ஆழ்வார். எல்லா ஆழ்வாரையும் விட ஆண்டாளுக்கு விஞ்சி நிற்கும் தன் பிஞ்சாய் படுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் படுத்தாய் மனவே மகிழ்ந்துன்னு எல்லா ஆழ்வார்களுடைய விஞ்சி நிற்கும் தன்மையை பெற்றவள் இந்த நீலாதேவி என்கிற ஆண்டாள். இந்த உன்னதமான மார்கழி மாதத்திலே மாதங்களில் மார்கழியாக இருக்கின்றவன் ஸ்ரீ கண்ணன். அந்த மார்கழி மாதத்திலே சுக்லபட்ச பௌர்ணமி நிறைந்த நேரத்திலே இந்த மாதம் பிறக்கிறது. பெயர்பட்ட இந்த காலத்திலே இன்னைக்கு இந்த ஸ்ரீ வரமகாலட்சுமி என்ற நிறுவனத்தை திறந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கு எனக்கும் கோயில் வேலை இருந்தது. எல்லாத்தையும் நான் தவிர்த்துட்டு ஒரு அன்பிற்கு கட்டுப்பட்டு எனது சகோதரர் மாதிரி இருக்கிறவர் அவர் ரவி என்றவர் கூப்பிட்டார். அதன் அழைப்பின் பேரில் நான் வந்தேன். இந்த நாட்களில் எல்லாருக்கும் செல்வம் பெருகி பல்லாண்டா எல்லாரும் இருக்க பிரார்த்திக்கிறேன். அடியனுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ஜெய் ஸ்ரீமன்னாராயண். ஜெய் ஸ்ரீமன்னாராயண். ஜெய் ஸ்ரீமன்னாராயண். ஸ்டூல் பெట్టుకోండి. ஏகாதசி அடியாருக்கு நீங்க வழங்க அருளாசின்னு அப்படி ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. அருளாசி ரெடினா டேபிள் பைக்கு வந்து ரைட் ரெடியா சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் நம்மை எல்லாம் ரட்சிப்பதற்கு தான் பல அவதாரங்களை எடுத்து ஆழ்வார்களை எல்லாம் அவதாரம் பண்ண செய்து ஆச்சாரிய புருஷர்களை எல்லாம் அவதாரம் பண்ண செய்து பகவத் ராமானுஜரை அவதாரம் செய்து நம்மை எல்லாம் மோட்சகதிக்கு அழைத்து செல்வதற்காக ஸ்ரீ வைகுண்டத்திற்கே அழைத்து செல்வதற்கான உபாயத்தை அவன் ஆச்சாரியர்கள் மூலமாக நாம் ஒரு குருவினுடைய தாளை பற்றி தான் மோட்சத்தை அடைய முடியும் என்பதுதான் உறுதி. அந்த வகையிலே பகவத் ராமானுஜரை பெருமாள் அவதாரம் பண்ண செய்தார். அந்த பகவத் ராமானுஜர் 74 சிம்மாசனபதிகளை நியமித்து ஆங்காங்கே திருக்கோயில்களில் பணிகளை மேற்கொள்ள அத்தனை பேருக்கும் கட்டளையிட்டார்கள். அதன்படி இன்றும் 108 திவ்தேசங்களில் எந்தெந்த முறை நடக்க வேண்டுமோ அதெல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. அதுல இந்த பூலோக வைகுண்டமான அரங்க நடத்திலே ராமானுஜர் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான். அதன்படி இன்றும் அரங்கனுக்கு
குறையாத எல்லா உற்சவங்களும் 365 நாளும் நடந்து கொண்டிருக்கிறது மிக சிறப்பாக. இந்த நேரத்திலே நம்மாழ்வார் நமக்கெல்லாம் மோட்சத்தை கொடுப்பதற்காக எம்பெருமானை பிரார்த்தித்து நம்மாழ்வார் ராமானுஜரை படைத்து அவர் மூலமாக எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுப்பதற்கு கட்டளையிட்டார். அந்த கட்டளையின்படி யாரெல்லாம் ராமானுஜருடைய திருவடியை பற்றி நிற்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கட்டாயமாக மோட்சகதி உண்டு என்று ராமானுஜர் அரங்கனிடத்திலே உத்தரவு வாங்கிக் கொள்கிறார். அதன்படி நாம் ஒரு குருவை கைப்பற்றி அவர்கள் உபதேசிக்கும் உபதேசங்களை கேட்டு முறையாக நடந்து பக்தர்களெல்லாம் பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் இருந்து பெருமாளுக்கு சேவை செய்ய வேண்டும், கோயில்களில் கைங்கரியம் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு கைங்கரியம் நம்மளால பணங்காசால முடியலன்னா கூட கோவிலை பெருக்கினாலும் கூட ஒரு கைங்கரியம் தான், கோலம் போட்டாலும் ஒரு கைங்கரியம் தான். பணம் இருந்தால்தான் கைங்கரியம் இல்லை, பணத்தால் கைங்கரியம் பண்ணக்கூடியது இல்லை. உடலால் மனது ரீதியாக பக்தியோடு கைங்கரியம் பண்ணணும். அந்த பக்தியான கைங்கரியம் தான் நமக்கு உறுதுணையாக இருக்கும் நம்ம கடைசி காலத்துக்கு. நாம் பக்தர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது, இந்த பக்தி அபரிமிதமாக எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். ராமானுஜருடைய ஆழ்வார்களுடைய பக்தியினால தான் அவர்கள் ஜாதி மத பேதமெல்லாம் கிடையாது. ஆழ்வார்கள் வெவ்வேறு ஜாதி தான், பெரியாழ்வார் ஒண்டி தான் ஸ்ரீ வைஷ்ணவர். ஆனால் ஆழ்வார்கள் அத்தனை பேரையும் ஆட்கொண்டவர் எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன். அத்தனை பேரையும் ஆட்கொண்டவர். பிராதான்யமான திவதேசமாக 108 திவதேசங்களை சேவிக்கக்கூடிய ஒரே இடம் இந்த அரங்கனைத்தான். 108 திவதேசங்களும் எங்கேயும் போக முடியலனாலும் இந்த 108 திவதேசமும் ஒன்னா இருக்கிற இடம் இந்த ஸ்ரீரங்கம் தான். அந்த ஸ்ரீரங்கத்தை தரிசனம் பண்ணாலே போறோம், வேறு எங்குமே போக வேண்டாம் மோட்சகதிக்கு. அப்படி எல்லோரும் கைங்கரியம் செய்து பங்கு கொண்டு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து அந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டு எல்லோரும் சீரும் சிறப்புமா வாழ பல்லாண்டு பல்லாண்டா ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னலோடு வேலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்பெடுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பு செக்கல் நீங்காத செல்வம் நிறைந்து எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு ஆண்டாள் சொல்படி பிரார்த்திக்கிறேன். நீங்க ஒரு வீடியோ விட்டுருந்த ரங்கராஜ நரசிம்மன் வீடியோ வந்திருந்தது, சர்ச்சைக்கு ஆரம்பிச்சு. இப்ப அவரு ஜெயில் போயிட்டு வந்துட்டாரு. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா அவரோட பின்புலத்தை ஆராயணும், கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, சட்டம் சட்டம் தான் அது கடமையை செய்யும். நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த வீடியோ அவர் வெளியிட்டு இருந்தாரு, அது உண்மைதான். அந்த வீடியோ வெளியிட்ட நீங்க பேசுனது உண்மை. அதை பத்தி அப்புறம் இல்லை, நான் பேசினதில்லை. அது எடிட் பண்ணி போடப்பட்டது. அது இப்போ வேண்டாம், அது எல்லாம் முடிஞ்சு போன கதை. அதை பற்றி இப்போ வேண்டாம். இந்த வரமகாலட்சுமி கடையில் 67 கிளைகள் உள்ள அத்தனை ஊழியருக்கும் எனது மனமார்ந்த ஆசீர்வாதங்களையும் மங்களாசாசனங்களையும்
தெரிவித்துக் கொண்டு பல்லாண்டு பல்லாண்டா நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்றிலும் தான் நிறைந்த அல்லிக்கமல கண்ணனை அந்தன் குருகோச்சரகோவன் கொல்லப்பட்ட வாயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட வண்டீர் மக்களே சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். जय श्रीमन नारायण, जय श्रीमन नारायण, जय श्रीमन नारायण, जय श्रीमन नारायण, जय श्रीमन नारायण। செய்ய தொடராழியா நடிக்க சூட்டினேன் சொல்மாலை இடராடி நீங்குகவே என்ன नारायण।